இனிய உள்ளங்களுக்கு வணக்கம். இன்று ஒரு கதையுடன் தான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன். ஒரு ஊரில் ஒரு அப்பாவும் மகனும் இருக்காங்க. அப்பாவும் மகனும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஒரு நாள் மகன் ரொம்ப சோகமாக இருக்கான். இதை பார்த்த தந்தை கேட்குறாரு மகன்கிட்ட, ஏன்பா ரொம்ப சோகமாக இருக்க அப்படின்னு. உடனே அவன் சொல்கிறான், என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வருது, அதையெல்லாம் எப்படி தீர்க்கிறதுன்னு எனக்கு தெரியலை, உங்களுக்கு ஏதாட்டும் தெரிந்தால் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான். உடனே தந்தை சொல்கிறாரு, ஓகே, நாளைக்கு உனக்கு நான் தீர்வு சொல்கிறேன். இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் இருக்கிற ஒட்டகங்கள் எல்லாவற்றையும் உட்கார வைத்து விட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவனும் நைட்டு போகிறான். ஒட்டகங்களை உட்கார வைக்கிறதுக்கான முயற்சியில் இறங்குறான். அடுத்த நாள் தந்தை பார்க்குறாரு. என்னப்பா உன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவன் சொல்கிறான், எனக்கு சில ஒட்டகங்களை ஈஸியாக உட்கார வைக்க முடிஞ்சிச்சு, அது தானாகவே உட்காந்துருச்சு. ஆனால் சில ஒட்டகங்களை நான் ரொம்ப முயற்சி பண்ணி தான் உட்கார வச்சேன். ஆனால் இன்னும் சில ஒட்டகங்கள் என்ன பண்ணிச்சு தெரியுமா, கொஞ்சம் கூட என் சொன்ன பேச்சு கேட்கல. அதுகளாம் தானாக எப்போ தோணுச்சோ அப்போந்தான் உட்காந்தது அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் தந்தை மகனை பார்த்து சொல்கிறாரு, ஆமாப்பா, நம்ம வாழ்க்கையில் வர்ற பிரச்சனைகள் கூட அப்படி தான். சில பிரச்சனைகள் தானாகவே வந்த சுவடு தெரியாமல் மறைந்துவிடும். ஆனால் சில பிரச்சனைகள் நம்ம முயற்சி பண்ணி அதன் மூலம்தான் நிச்சயமாக தீர்க்க முடியும். சில பிரச்சனைகள் அப்படி இல்லை, நாம் என்ன தான் முயற்சி பண்ணாலும் அது எப்போ நம்மளை விட்டு போகணும்னு இருக்கோ அப்போ தான் அந்த பிரச்சனை நமக்கு முடியும். ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், எல்லா பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக தீர்வு உண்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஆம் நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய பிரச்சனைகள் வரும். சில எளிதாக போயிடும், சிலதுக்கு நம்மளுடைய முயற்சி மிகவும் அவசியமாக இருக்கும். சில பிரச்சனைகள் நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும் அதற்கான கால அளவு அதிகமாகவே நமக்கு தேவைப்படும். ஆனால் ஒன்று மட்டும் நமக்கு தெரியும், எல்லா பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக தீர்வு உண்டு என்பது. அதனால் எப்போவுமே பிரச்சனையை பார்த்து கலங்கி நிற்காதீங்க. நம்பிக்கையாக முயற்சி பண்ணி பிரச்சனையிலிருந்து விடுபட முயற்சி செய்வோம். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு என்று நம்புவோம். வாழ்க்கை நிற்கட்டும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.